ஹலோ மக்களே, நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில ஒரு அப்பாவே 3 குழந்தைய வந்து அவருடைய 3 குழந்தைய வந்து கொன்னுருக்காரு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்க வைஃப் வந்து இன்னொருத்தவங்க கூட போயிட்டாங்க. ஸோ, அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல அந்த ஆத்திரத்த என்ன பண்றதுன்னு தெரியாம, அவர் இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல அந்த குழந்தைங்கள கொன்னுருக்காரு. இதில அவர் பண்ண இவர் பண்ணது தப்பு, அவங்க வைஃப் பண்ணது தப்பு. ஆனா, இந்த பிஞ்சு குழந்தைங்க என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க மேல எந்த தப்புமே இல்ல. அவங்க பண்ண ஒரே ஒரு தப்பு வந்து அவங்களுக்கு பிள்ளையா பொறந்தது தான் அதுக்குன்னு நெனைக்கிறேன். இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நெறைய கேஸஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து 10 மாசம் பெத்துப்பாங்க. அதுக்கப்புறம் ரோட்ல விட்டுருவாங்க. குப்பை தொட்டியில போட்டுருவாங்க. எங்கன்னா ரெஸ்ட் ரூம்ல எங்கன்னா போட்டுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நெறைய கேஸஸ் நடந்திருக்கு. பட் இதே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணோ, ஒரு ஆணோ வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு வந்து வாடகை தாய் மூலியமா நான் குழந்தை பெத்துக்கிறேன் அப்படின்னு நெனைக்கும்போது, அவங்கள வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, "நீ எல்லாம் எதுக்கு வந்து உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு? நீலாம் குழந்தை பெத்திருக்கியா? உனக்கு அந்த வலி தெரியுமா? நீ என்னமோ பெரிய இது மாதிரி லைக் 10 மாசம் பெத்துக்காம இப்படி ஒரு வாடகை தாய் மூலியமா பெத்துட்டு வந்து நீ இவ்ளோ இது பண்றியே" அப்படின்ற மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸ் குடுப்பாங்க. பட் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. லைக் 10 மாசம் பெத்து எடுத்து, கஷ்டப்பட்டு பெத்து எடுத்து, கடைசியா அந்த குழந்தைய குப்பை தொட்டியில போடுறதுக்கு பதிலா, எனக்கு புடிச்ச ஒரு விதத்தில, அதாச்சும் ஒரு ஆதரவற்ற குழந்தைய எடுத்து அந்த குழந்தைய நான் வளர்க்கிறதா இருக்கட்டும். அப்படி இல்ல அப்படின்னா வந்து, நான் வந்து ஒரு வாடகை தாய் மூலியமா குழந்தை பெற்றெடுக்கிறதா இருக்கட்டும். அது எல்லாமே அவங்களுடைய முடிவை சார்ந்தது தான். ஸோ அந்த மாரி பண்றதா இருக்கட்டும். எப்படியோ ஒண்ணு அவங்க கிட்ட வந்த குழந்தைய, அதுக்கப்புறம் அவங்க எப்படி பார்த்துக்கிறாங்கன்றது தான் முக்கியம். அவங்க அந்த குழந்தைய எப்படி நல்லபடியா வளர்த்து, அந்த குழந்தைக்கு எவ்வளோ சேஃப்டிய இது பண்ணி குடுத்து, அந்த குழந்தைய ஒரு பெரிய ஆள் ஆக்குறாங்கன்றது தான் முக்கியம். இந்த கேஸஸ் எல்லாம் பார்க்கும்போது, இப்படிப்பட்டவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, தகுதி இல்ல. உண்மையாவே சொல்லணும்னா 10 மாசம் அவங்க பெத்திருந்தா கூட, இந்த மாரி ஆட்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைனா என்ன அப்படின்ற ஒரு இதுவே தெரியலன்றது தான் நான் சொல்லுவேன். அப்படி பார்க்கும்போது இந்த சைட்ல இருக்கிறவங்க, அதாவது தனக்கு பிடித்த மாதிரி வந்து குழந்தைய தேர்ந்தெடுத்து, இல்ல வந்து அதுக்கான முறைகள தேர்ந்தெடுத்து வளர்க்குறவங்க எந்த விதத்திலயுமே தப்பானவங்களா எனக்கு தெரியல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாய்.